ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு பொதுவாக ஒரு காரியத்தை கூட நம்ம தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதி எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய ஊழியத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு இருந்த நாட்களிலே ஒரு பெரிய ஹீரோயிசம் கொண்ட ஒரு நபர் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். நிறைய பேருக்கு இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை புறஜாதிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் அங்கே இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை விசுவாசிக்கிறவங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு இருந்த கிறிஸ்டியானிட்டியில் அன்னைக்கு இருந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை கேட்கறதுல ரொம்ப டாப் மோஸ்டாக இருந்தவர் யார் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் தான் ரொம்ப டாப் மோஸ்டாக இருந்தார். அன்னைக்கு பெரிய எதிர்ப்புகள் இருந்தது. யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களை எதிர்த்தாங்க. அதே போல தான் இந்த பவுலும் ஒரு விசை சவுலா இருக்கும்போது அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு அகைன்ஸ்ட் எதிரான ஒரு பர்சன் தான் யார் அப்படின்னா இந்த சவுல். கிறிஸ்டியானிட்டியில் அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு பெரிய சாட்சி யார் மூலமாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தான். அப்படின்னா இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த இதில் இந்தியாவுடைய மோடி ஐயா ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து நாளைக்கு கோயம்புத்தூரில் ஒரு சுவிசேஷ கூட்டம், ஒரு அற்புத பெருவிழா போட்டு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாருன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நினைப்பீங்க நீங்கள் எல்லாருமே? அப்பா அவ்வளோதான், மோடி சார் பிஜேபிக்கு எல்லாம் இல்லை, மோடி சார் யார் மாறிடுவாங்க, அவ்வளோதான், விட்டால் கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு ஒரு பெரிய லீடராகவே மாறிடுவாங்க. இல்லை, நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம எல்லாருமே அவரை சார்ந்து அவரை இது பண்ணி என்ன இருந்தாலும் வந்துட்டார்ல, அதை விட்டு வந்திருக்கிறார்ல, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தவர், கர்த்தருக்காக அவ்வளோ சாட்சியா, ஐயோ நம்ம எல்லாம் ரொம்ப அவருடைய அதுவும் பெரிய பிரசங்கியாராக இருந்தார்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், நம்ம அவருடைய கூட்டத்துக்கு லட்சக்கணக்கான பேர் போக ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய செலிபிரிட்டி மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் மாறிடுவார். அதே போல் அந்த நாட்களில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் யார் அப்படின்னு சொன்னால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். நிருபங்களை கையில் வாங்கி அந்த நிருபங்களை கொண்டு போய் வாசித்து காமிச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை விசுவாசிக்கிறவங்களை சிறையில் அடைக்கிறதுக்கு தகுதி பெற்ற ஒரு மனுஷன் தான் அந்த மனுஷன். யோவான் ஸ்நானகனை இரத்த சாட்சியாக மரிக்கும் போது ஒரு கல்லெறிஞ்சு ஒரு வாலிபனை கொல்லும் போது சாட்சிக்காக வைக்கப்பட்டவன் இந்த மனுஷன். வஸ்திரத்தை கலட்டி இவனுடைய பாதத்தின் கீழே வைக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். ஸோ இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இப்பொழுது கிறிஸ்டியானிட்டியில் ஒரு பெரிய செலிபிரிட்டியாக ஏகப்பட்ட பேருக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சு திடீரென்று அவ்வளோதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பக்கத்தில் அப்படி இருந்தவர் இந்த வாரத்தில் ரட்சிக்கப்பட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அற்புதங்கள் நடக்குது, எங்கே போனாலும் திறந்த வாசல். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், எனக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நான் எத்தனையோ பேருக்கு ஊழியம் செஞ்சுருக்கிறேன், எத்தனையோ பேர் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, நான் வந்தது ஒரு மோசமான இடத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டு வந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். ஆனால் நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ஐயோ, இந்த மனுஷன் எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலையிலேருந்து வந்தார், நம்ம தான் இவருக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம தான் இவர் கூட இருக்கணும், நம்ம அவ்வளோ இடத்த விட்டு இவ்வளோ வந்தாரே, நம்ம தான் அவரை எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும். ஒருவரும் எனக்கு துணையாய் நிற்கவில்லை, ஆனால் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. ஆனால் ஒன்று நம்புகிறேன், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அப்போது இவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சு இவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு எல்லாருடைய கவனத்தையும் தன் பக்கமாய் ஈர்த்து ஒரு தலைவனாக அங்கீகரிக்கப்பட்டு எல்லாரும் பிரமிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு
ஒரு சூழ்நிலைன்னு வரும்போது, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வேதம் சொல்லுது, அதில் யார் அவரோட இருந்தா அப்படின்னு சொன்னால் மனுஷங்க யாருமே இல்லை. அவர் எப்படி தான் அதை கடந்து போனாருன்னா தனிமையாய் ஆண்டவரோட கடந்து போனார். சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து எல்லாருமே வந்து நம்ம கூட எப்பொழுதுமே இருக்கணும்னு சிலர் நினச்சிட்டே இருப்பாங்க. என் கூட இருக்கணும், என் கூட இருக்கணும், எங்கள் அம்மா எனக்கு பாதுகாப்பாகவே இருக்கணும், எங்கள் அப்பா எனக்கு பாதுகாப்பாகவே இருக்கணும், என் சொந்தம் எனக்கு பாதுகாப்பாகவே இருக்கணும். ஆனால் ஒன்று நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக நினச்சிங்க, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்குமானால், நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு சித்தமுள்ளவராக இருப்பாரானால், நீங்கள் பெரிய காரியத்தை ஆண்டவருக்காக செய்யணும்னு உள்ள ஆளாக இருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கிறதுலே பெரிய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னா, அத்தனை பேரை தெரிஞ்சிருந்தோம், அத்தனை பேர் பழக்கமாகியும், அவ்வளவு ஆதரவாக இருந்தும் சில இடத்துக்கு நீங்கள் எப்படி தான் போகணும் அப்படின்னு சொன்னால் தனிமையாய் தான் போகணும். ஆனால் அந்த இடத்துல யார் இருப்பா அப்படின்னா, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஏன் தனிமையாக நீங்கள் பழகுங்க, ஏன் நீங்கள் தனிமையாக வாழ்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து தனிமையாய் சில காரியத்தை வந்து முயற்சி எடுத்து பண்ணுங்க. தனிமையாய் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருக்க வேண்டாம். ஒருத்தருடைய வாழ்க்கையை சார்ந்தே அப்படியே வாழ்ந்து அப்படியே இருக்க வேண்டாம். பிரச்சனை வரும்போது, சூழ்நிலை வரும்போது நீங்கள் ஏன் தனிமையாக நிற்கணும்னு வேதம் நமக்கு சொல்லுது அப்படின்னா, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். இன்றைக்கு வந்து இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் இப்போ அட் ப்ரெசன்ட் கடந்து போகிற பாதை வந்து இந்த பாதையாக இருக்கலாம். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், நான் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக, இல்லை நான் எவ்வளோ பெரிய நபராய், நான் எவ்வளோ பெரிய மதிப்புக்குரியவனாய், எத்தனை பேரோட நான் இருந்தேன், எத்தனை பேர் என்னை சுற்றி இருந்தாங்க. ஆனால் இப்போ நான் கடந்து போகிற பாதை யாருமே என் கூட இல்லையே, யாருமே உதவி செய்ய முடியாதா, யாருமே என்னை வந்து தேற்ற முடியாதா, யாருமே எனக்கு ஆறுதல் சொல்ல முடியாதா அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க தடுமாறி கொண்டு இருக்கலாம். நீங்கள் பயத்தோடு கூட இருக்கலாம். அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையை வெறுத்த ஒரு சூழ்நிலைக்கு இருக்கலாம். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இல்லை, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். உங்களுக்கு யார் ஆதரவாக இருக்கிறார்னா கர்த்தர் ஆதரவாக இருப்பார். வேதம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தாயின் வயிற்றிலிருந்து உருவான முதற்கொண்டு பரம ராஜ்யத்தில் சேர்க்கிற வரைக்கும் என்னை தாங்குகிற ஒருவர் என் கூட இருக்கிறார். என்னை பிரியாத ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் எங்கு போனாலும் என் கூட வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். நான் பாதாளத்திற்கு போனாலும் அங்கேயும் என்னோடு கூட கர்த்தர் வருவார். நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கேயும் என் கூட கர்த்தர் வருவார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு நிழலா இருக்கிறவர். ஆமேன். யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே போகும்போது யோசேப்பினுடைய சிறைச்சாலைக்குள்ளே யாரும் போகல, ஆனால் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் பிள்ளையோடு நீங்க போக முடியாத ஒரு இடத்திற்கு உங்க பிள்ளை போயிருக்குது. நீங்க யாருமே அந்த இடத்திற்கு போக முடியாது. அந்த சூழ்நிலையில அந்த பிள்ளையோட, அந்த மனுஷியோட, அந்த மகளோட யாருமே உதவி செய்ய முடியாது. என் பிள்ளை அதை தனியா எப்படி அதை எதிர்கொள்ள போறா, என் மகன் அதை எப்படி அதை எதிர்கொள்ள போறான், தனியா போயிருக்கிறானே, உதவி யாருமே இல்லையே. ஆனா கர்த்தர் இன்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளைய தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட கர்த்தர் அந்த பிள்ளையோடு கூட, அந்த பிள்ளை எந்த இடத்திற்கு போனாலும் அந்த இடத்துல கர்த்தர் அந்த பிள்ளையோட இருக்கிறவர். கர்த்தர் அந்த பிள்ளையோட இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். சோ நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஸோ இந்த வசனத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து தனியாக நிற்கிறதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் உங்களை, நம்மளை ஆண்டவர் உருவாக்குறதுல பலவிதമായ ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார். பாருங்க, ஒரு நல்ல சிற்பத்தை வந்து ஆண்டவர் செதுக்கி ஒரு மனுஷன், ஒரு குயவன் வந்து ஒரு நல்ல சிற்பத்தை உண்டாக்க வேண்டுமானால் வெறும் ஒரு உளி, ஒரு சுத்தியலை வச்செல்லாம் உண்டாக்க போறதில்லை. நீங்கள் வந்து இந்த உளி வச்சு அந்த கல்லில் வந்து சிலை வடிவமைக்கிறவங்களை நீங்கள் போய் பாருங்கள். இந்த சிலை வடிவமைக்கிறவங்க வந்து அவங்கள்ட்ட உளி சுத்தியல் இருக்கும். ஆனால் ஒரு உளி ஒரு சுத்தியல் இருக்காது. என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ஆர்ட் பண்ணுறவங்க, செதுக்கிறவங்க எல்லாருமே நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க.
அப்படின்னா ஆர்ட் பண்ணுறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் இருக்காது, ஒரு 10 ப்ரஷ் இருக்கும், 20 ப்ரஷ் இருக்கும். ஒரு ப்ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா கூர்மையாக இருக்கும், இன்னொரு ப்ரஷ் வந்தீங்கன்னா பட்டையாக இருக்கும், இன்னொரு ப்ரஷ் வந்து சதுரமாக இருக்கும். இது ஒரு ஆர்ட் பண்ணுற ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த ஆர்ட் வந்து சரியாக இருக்கணும்னா ஒரு உளியை வச்சு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு அவர் நினைக்கிற உருவத்தை கொண்டு வர முடியாது. ஆனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லா ப்ரஷ்ஷும் பயன்படும், எல்லா உளியும் பயன்படும். கல் பெருசாக இருக்கும்போது பெரிய உளி வச்சு பெரிய சம்மட்டி வச்சு அடிப்பாங்க, அது உடஞ்சி ஓரளவு அலங்கோலமான ஒரு ஷேப் வந்துடும். அடுத்த ஷேப் வரும்போது இன்னொரு உளி எடுப்பாங்க, அடுத்த உளி வைக்கும்போது அடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் தேவைப்பட்டுச்சுன்னா சாஃப்டான உளி எடுப்பாங்க. இப்படியா ஆண்டவர் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளையை உருவாக்குறதுக்கு நம்மளை வந்து நிறைய விதத்தில் ஆண்டவர் வந்து கொத்துவார், நிறைய விதத்தில் கர்த்தர் பயன்படுத்துவார். ஒரு பிரச்சனை வந்துடும், ஐயோ இந்த பிரச்சனை வந்துச்சே, இந்த பிரச்சனை வந்துச்சே. எல்லா சூழ்நிலைகளுக்கும் வந்து மிக முக்கியமான ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா கர்த்தர் நம்மளை எப்படி பழக்குவார் அப்படின்னா தனியாக பழக்குவார். எப்படி பழக்குவார்? ஆண்டவர் நம்மளை தனியாக பழக்குவார். ஏன் வந்து எங்கள் அம்மா ஏன் என் கூட இருக்க முடியாதா, எங்கள் அப்பா ஏன் என் கூட இருக்க முடியாதா, எங்கள் கணவனார் ஏன் இப்படி இருக்கக்கூடாதா, எங்கள் மனைவி வந்து ஏன் என் கூட இருக்கக்கூடாதா, இப்படின்ற கேள்வி வந்து உங்களுக்குள்ள நிறைய இருக்கும். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நம்மளை சுற்றி இருப்பாங்க, எல்லாருமே நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க. நம்ம டீ கேட்டால் 10 பேர் டீ கொடுக்க இருப்பாங்க, தண்ணி கேட்டால் 10 பேர் நமக்கு தண்ணி கொடுக்க இருப்பாங்க, நம்மளை வந்து தட்டி கொடுக்க இருப்பாங்க, நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் என்ன பேசுறார் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்மளை எப்படி பழக்குவார் அப்படின்னு சொன்னால் தனியாய் பழக்குவார், தனியாய் பழக்குவார். ஆனால் இந்த தனியாக ஆண்டவர் பழக்கும் போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை தனியாக பழக்கும் போது நீங்கள் தனியாக தான் பழகணுமே தவிர நம்முடைய தனிமையை போக்கி கொள்றதற்காக நம்ம வேற ஏதாவது ஒன்று இல்லை, எதுவுமே இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப தோல்வியாக மாறும். பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம தனிமையிலே இருக்கும்போது நம்மளை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் முயற்சி எடுப்பான். பாருங்க, யோசேப்புக்கு ஆண்டவர் வந்து இப்போ ஒரு தனியான ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் அவனை நடத்துறாரு. சுற்றி அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, சகோதரர் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்தாலுமே கூட பிறந்தவங்க கூட இருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவனுடைய தட்டிலிருந்து முட்டையை திருடி சாப்பிட்றதும் சிக்கனை திருடி சாப்பிட்றதும் அதுலேயும் என்ன இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது. அவன் சட்டையை நம்ம போட்டு அவனை திட்டுறதும் அவன் நம்மளை திட்டுறதும் என் சட்டையை போடாதானான்னு சொல்றதுலையும் அதுலேயும் என்ன இருக்குன்னா அதுலேயும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. இது எல்லாமே யோசேப்புக்கு இருந்தும் இப்போ ஆண்டவர் யோசேப்பை என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் அவனை தனிமைப்படுத்துகிறார். நீ ஒருத்த மட்டும்தான், உனக்கு யாரும் இல்லை, அந்த இடத்துல பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, அந்த இடத்துல என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அவனுடைய தீமையை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, அப்படியே தனியே நிற்க வச்சுட்டாரு. ஆனால் இப்போ பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த தனிமையாக ஆண்டவர் அவனை நடத்தும் போது போத்திபாருடைய மனைவி அப்படின்ற ஒருத்தியை கொண்டு வந்து ஒரு அம்மாவை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி இல்லை 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 நான் இருக்கிறேன், நீ எதுக்கு தனிமை இருக்கணும், நீ எதுக்கு தனிமையில் கஷ்டப்படணும், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு பேச்சு துணையாக இருப்பேன், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். ஆனால் யோசேப்பு என்ன ஒரு ரொம்ப ஞானமாக நடந்து கொண்டான்னா இல்லை இல்லை இல்லை, இந்த காலம் கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்கிறாருன்னா நான் யாரும் என் கூட இருக்க வேண்டியதில்லை. கர்த்தர் என்னை எப்படி பழக்கிறாருன்னா தனிமையாய் கர்த்தர் பழக்கிறார். சில நேரத்தில் வந்து ஆண்டவர் உங்களை தனிமையாக பழக்கும் போது நீங்களாகவே ஒருவேளை ஒருத்தரை தேடி போகலாம். பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க 4 பேர் பேச்சு துணைக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், அந்த அக்காவுனுடைய பாசம் கிடைக்குமா, இந்த அக்காவுனுடைய பாசம் கிடைக்குமா, சர்ச்சில் ஒரு 10 பேருடைய பாசம் கிடைக்குமா, அந்த வீட்டில் போய் ஒரு 2 மணி நேரம் உட்காரலாமா, இவங்கள்ட்ட 1 மணி நேரம் பேசலாமா, இந்த டீமோட ப்ரேயர் ஃபெலோஷிப்பில் சேர்ந்தா என்னுடைய தனிமை போகுமா அப்படின்னு நினச்சி நம்ம யாராவது ஒருத்தரிடத்துல போய் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்முடைய தனிமையை போக்குறதற்கு நபர்களை நம்ம தேடிடக்கூடாது, சூழ்நிலையை நம்ம உருவாக்கிடக்கூடாது. கர்த்தர் எதற்கு அதை அனுமதிக்கிறார்னா நீங்கள் இந்த தனிமையிலே பழகணும்னு கர்த்தர் அனுமதிக்கிறார். நீங்க பழகி முடிச்சதற்கு பிற்பாடு ஆண்டவர் நிறைய பேரை உங்களோட கொண்டு வந்து சேர்ப்பார். ஆனா அவங்க எத்தனை பேர் வந்தாலும் உங்களுடைய ஹார்ட்டோட ஒட்டுறது மாதிரி கர்த்தர் வைக்க மாட்டாரு, அவங்க தூரத்துல தான் இருப்பாரு. உங்களை கர்த்தர் அங்கீகரித்து தலைவனாய் கர்த்தர் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். யாரோ ஒருத்தர் இந்த ஜபத்தில் இருக்கிறவங்களை
கர்த்தர் அந்த பீரியடில் தான் கர்த்தர் உங்களை கொண்டு போகிறாரு, அந்த சூழ்நிலையில் தான் உங்கள் பிள்ளைகளை கொண்டு போகிறாரு. இல்லை எனக்கு அது முடியவே முடியாது, நான் எங்கள் அப்பாவை விட்டு நான் மாற மாட்டேன், எங்கள் அம்மாவை விட்டு நான் விலக மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது, எனக்கு யாராவது ஒருத்தர் துணை வேணும், யாராவது ஒருத்தர் எனக்கு பேசணும், எனக்கு இந்த சூழ்நிலையை கண்டிப்பாக எதிர்கொள்ளவே முடியாது அப்படின்னு இந்த செய்தியை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா, ஏசப்பா இன்னைக்கு உங்களோட நேருக்கு நேரம் ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுலையே ஆண்டவர் எப்படி கற்றுக் கொடுத்தார் என்றால், அத்தனை பேர் இருந்தும் கர்த்தர் அவனை தனியாய் நடத்தினார். அத்தனை பேர் அவனுக்கு அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர்களும் அவனுடைய ஊழியத்திற்கு சப்போர்ட் பண்றவங்களும் இருந்தும் கர்த்தர் ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகையில் அப்போஸ்தலனாகிய பவுலை தனியாக நிற்க பண்ணி உருவாக்கி கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்தினது உண்மையானால் கர்த்தர் சொல்லுகிறார், இதற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள வரும். நீங்க யாரையும் தேடி போக வேண்டாம், நீங்க எந்த ஆறுதலுக்காகவும் நீங்க அலைய வேண்டாம், நீங்க அந்த சமாதானத்திற்காக யாரிடத்திலையும் போய் கேட்க வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், நானே உனக்கு ஆதரவா இருப்பேன், நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை நடத்துவேன். நீ மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கோலும் அவருடைய தடியும் உங்களை தேற்றும், அவருடைய வசனம் உங்களை தேற்றும். நீங்கள் தனிமையா இருக்கும் போது ஆண்டவரே உங்களோடு பேசுவார். ஆண்டவர் ஒரு பரந்த மனதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், தைரியத்தை ஆண்டவர் தருவார். இந்த தனிமையை நீங்கள் ஜெயித்து யோசேப்பை போல ஒரு உன்னதமான இடத்துல கர்த்தர் உட்கார வைக்க போகிறார். தாவீதை போல ஆண்டவர் ஒரு உன்னதமான இடத்துல உட்கார வைக்க போறாரு. நம்புறவங்க கரங்களை தட்டி யாரோ ஒருத்தரை கர்த்தர் அந்த பாதையில கர்த்தர் கடந்து போக பண்ணுகிறார். ஆமே, நான் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, thank you Jesus, ஆமென். ஸோ கர்த்தர் நம்மளை தனியாய ஆண்டவர் நம்மளை நடத்தும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த உறவுகளை தேடி நம்ம போகவே கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அது ஆண்டவர் நம்மளை பழக்குவிக்கிறதுலையே ஒரு பெரிய பழக்கம் அந்த பழக்கம்தான். அம்மாவும் அப்பாவும் இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்கள் பிள்ளைகளை சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை விட்டு பிரித்து ரொம்ப தூரத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார். கொண்டு போகும்போது திருமணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இன்னொரு வேலைன்னு வச்சுங்களேன், அவங்கள பிரித்து போகும்போது அவங்க இருதயம் உங்களோட ஒன்றி கொண்டு இருக்குமானால் ஆறுதல் படுத்துகிறது தவறல்ல, பேசுகிறது தவறல்ல. ஆனால் நிறைய பெற்றோர்கள் செய்கிற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, பிள்ளைகளை தனியாக நிற்கிறதற்கு விடமாட்டாங்க. அப்படியே அவங்கள ஆண்டவர் தனியாக அவங்கள கொண்டு போனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க. இவங்க கூடயே போகணுன்னு ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் சில நேரத்தில் உங்களுடைய பிள்ளைய நீங்கள் கை விட்டாதான் ஆண்டவர் கை எடுப்பார். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆமென். அதுக்கு உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மோசேயினுடைய தாய் 3 மாதம் அந்த பிள்ளைய தங்கூட வச்சாங்க. 3 மாதம் அந்த பிள்ளைய ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ அந்த பிள்ளைய என்ன சூழ்நிலை வருதுன்னா, என் பிள்ளைய நான் தைரியமாக என்ன பண்ண போகிறேன், என் பிள்ளைய விடத்தான் போகிறேன். ஸோ அந்த தாய் எடுத்த ஒரு முடிவு, என் பிள்ளைய நான் இனி வச்சுக்க முடியாது, என் பிள்ளைய இனி நான் பாதுகாக்க முடியாது, இனி என் பிள்ளைய கர்த்தர் தான் பாதுகாக்கணும், இனி என் பிள்ளைய ஆண்டவர் தான் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி மனரம்யமாக கொண்டு போய் அந்த நயல் நதியில் விடுறாங்க பாருங்க. அன்னையிலிருந்து யார் கைட் பண்ண ஆரம்பிச்சான்னா, அந்த பிள்ளைய கர்த்தர் கவனிச்சு அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் கைடன்ஸாக ஆண்டவர் மாற்றினார். எந்த தாய் இந்த ஜெபத்திலே இருந்து உங்களுக்காகவே ஒருவேளை இந்த வார்த்தையை கர்த்தர் பேசலாம். நீங்கள் பிடிச்சி கையில் வைக்கிற வரைக்கும், நீங்கள் நான் கூட இருப்பேன்னு சொல்லுகிற வரைக்கும், கர்த்தரே தனியாக அனுமதிக்கும் போது, இல்லை நான் அப்படி விட முடியாது, என் தங்கச்சியை விட முடியாது, என் அக்காவை விட முடியாது, என் பிள்ளையை நான் விட முடியாது அப்படின்னு நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக யார் உருவாக்க முடியாதுன்னா ஆண்டவர் உருவாக்க முடியாது. அதற்கு மாறாக நீங்கள் தைரியமாகி மனசை திடப்படுத்தி கொண்டு யாருடைய கரத்தில் விடுங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கையில் ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுங்க பாருங்க. தனிமை, நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க, நீங்கள் ஆலோசனை மட்டும் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணுங்க, பின்னாடி இருந்து ஏதாவது தேவைப்படும் போது உற்சாகம் மட்டும் பண்ணுங்க. அந்த பிள்ளைய அந்த குடும்பத்தை யார் நடத்துவான்னா, கர்த்தர் ரொம்ப அழகாய், கர்த்தர் நேர்த்தியாய் கர்த்தர் நடத்துவார். அவங்களுக்கு மன பலம் அதிகமாக வரும்,
அவங்களுக்கு இந்த உலகத்தை, சமுதாயத்தை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் அப்பொழுதுதான் அவங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னு சொன்னால், எந்த தாயும் கடந்து போக முடியாத ஒரு பாதை ஒரு பிள்ளைக்கு இருக்கிறது. எந்த தகப்பனாரும் கடந்து போக முடியாத ஒரு அனுபவம் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது உங்கள் பிள்ளை அதிலிருந்து தப்பிக்கணும்னா, உங்கள் குடும்பம் அதிலிருந்து தப்புவிக்கணும்னா, நீங்கள் இப்போவே என்ன பண்ணணும்னா, என்னுடைய பிள்ளையை, என்னுடைய குடும்பத்தை யாருடைய கரத்தில் விடுறேன்னா, கர்த்தர் கரத்திலேயே விடுறேன். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஆமென். கர்த்தர் கரத்திலேயே விடுறேன். அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் பார்த்து கொள்ளுவார். ஒருவேளை இந்த சத்தத்தை மகள் யாராவது ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கலாம். எங்கள் அம்மாவை நான் எப்படி விடுவேன், எங்கள் அப்பாவை நான் எப்படி விடுவேன், என் சொந்தத்தை நான் எப்படி விடுவேன்? ஆனால் கர்த்தர் உங்ககிட்ட கிருபையாய் கர்த்தர் பேசுகிறார். உன்னை உருவாக்கினவர் கர்த்தர், உன்னை நடத்தி கொண்டிருக்கிறவர் கர்த்தர், இதுவரையிலும் தாயின் கற்பத்திலிருந்து காப்பாற்றினவர் கர்த்தர். அவரை சார்ந்து வாழ்ந்தால் போதும். அவர்தான் நிரந்தரமானவர், அவர்தான் உண்மையானவர். கடைசி வரையிலும் உன்னோடு கூட கடந்து வருகிறவர் அவர் ஒருவர் மட்டும்தான். அவர் உங்களோடு கடந்து வருவார். நீ எங்கு போனாலும் உன்னோடு கடந்து வருகிற கர்த்தர், உன்னை விட்டு விலகாத ஒரு தேவன், உன்னை நடத்துகிற ஒரு தேவன். இந்த சத்தத்தை ஏதோ ஒரு ஊர்ல இருந்து கேட்கலாம், ஏதோ ஒரு நாட்டிலிருந்து நீங்க கேட்கலாம், தனிமையில நீங்க கேட்கலாம். ஐயோ, யாரு என்னோடு இல்லையே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தனிமையாய் நடத்தி கொண்டிருப்பேன், நடத்தி கொண்டு இருக்கிறேன். உன்னை ஒரு வல்லமையான கருவியாய் உருவாக்கி உன்னை ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுவேன். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஒரு தைரியம் ஒவ்வொருவர் மேலும் கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு பலன் தாரும். என்ன பலன் தாரும்னா, ஃபர்ஸ்ட் நான் தனிமையை ஜெயித்து நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் தாரும். இரண்டாவது, எங்கள் குடும்பத்தில் தனிமையான பாதையிலே நடத்துகிறவர்களை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாரும். அம்மா அப்பா ஜெபிக்க வேண்டியது எனக்கு விட்டு தரக்கூடிய ஒரு கிருபை. பாருங்க, இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பயங்கரமான சண்டைகளும் உடைவும். நிறைய 25% பிள்ளைகள் தகப்பனாருடைய வீட்டிலேயே இருக்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டில் இருக்கல. கணவனாருடைய வீட்டில் நிறைய பிள்ளைங்க இல்லை. இன்னைக்கு பெத்த அம்மா அப்பாவுடைய வீட்டில் தான் இருக்கிறாங்க. இதனாலேயே நிறைய குடும்பத்தில் சண்டை. மாப்பிள்ளை வீடு என்ன சொல்கிறாங்க, நான் எப்படி உங்கள் அப்பாட்ட வந்திருப்பேன், நான் எப்படி உங்கள் குடும்பத்தில் வந்திருப்பேன், நீ நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், நீ இங்கே வா, நான் பெங்களூரில் இருக்கிறேன், நீ இங்கே வா, நான் சென்னையில் இருக்கிறேன், நீ இங்கே வா அப்படின்னு சொன்னால் நிறைய பிள்ளைகளுக்கு போக முடியல. நீ ஏன் அங்கே போனால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமா? நீ எதுக்கு அங்கே போகிற? எங்கள் அப்பாட்ட இல்லாததா உனக்கிட்ட இருக்குது, எங்கள் அப்பா தர முடியாததா உன்கிட்ட இருக்குது, எங்கள் அப்பா என்னை நல்லா பார்த்துக்குவார், நீ நல்லா சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே. நிறைய குடும்பத்தில் இது ரொம்ப பிரிவினையாக இருக்குது. நிறைய பிள்ளைகள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொதுவாக கணவன் மனைவி ஒரு இடத்துல இருக்கணும். கணவன் எந்த ஊரில் இருக்கிறாரோ அந்த ஊரில் மனைவி இருக்கணும். இல்லை அப்படின்னா இவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஊரில் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி இருக்க முடியல. ஏன்னா இந்த பழக்கத்தை பழகிட்டாங்க, இங்கே இருக்கிற சொந்தக்காரங்களோட பழகிட்டாங்க, அம்மா அப்பாவோட பழகிட்டாங்க. தனியாக போய் இருக்க முடியல, தனியாக அதை சர்வே பண்ண முடியல. இதனாலே நிறைய குடும்பம் உடஞ்சு கிடக்குது, நிறைய குடும்பம் டைவர்ஸுக்கு நேராகி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இல்லை, கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிற பல பாதையில் ஒரு முக்கியமான பாதை என்ன பாதை அப்படின்னு சொன்னால், யாரும் இல்லாத பாதை, யாரும் வர முடியாத பாதை, யாரும் கேள்வி கேட்க முடியாத பாதை, யாரும் விசாரிக்க முடியாத ஒரு பாதை, யாருமே கவனம் செலுத்த முடியாத ஒரு பாதை, அந்த இடத்துல யாருமே நமக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு பாதை. அந்த பாதையை யார் ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிக்கிறாங்களோ அந்த பிள்ளை தான் விலையேற பெற்ற பிள்ளையாய், அந்த பிள்ளை தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய். நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார், கர்த்தர் உங்களுக்கு அந்த தைரியத்தை கர்த்தர் தருவார். அந்த தனிமையான நேரத்தில் நீங்கள் தனிமையே இல்லைன்ற அளவிற்கு ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை சந்தோஷப்படுத்துகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பிஸி ஆக்குறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாய் அந்த இடத்துல உங்களை ரொம்ப அழகாய் அதை கடப்பதற்கு ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவர். ஹல்லேலூயா.
நான் ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பாதை எனக்கு ரொம்ப கடினமாக இருந்துச்சு, ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஸோ 2003, 2004, 2004 வருஷத்தை மறக்கவே முடியாது என்னுடைய வாழ்க்கையில். அப்படின்னா நான் எப்போ கிராமம் உங்களுக்கு தெரியும், இந்த கிராமத்தில் எப்போவுமே நம்ம கூட ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாச்சா, கொஞ்சம் வாழைக்கு தண்ணி எடுத்தோமா முடித்தோமா, அப்போல்லாம் தான் படிப்பில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லையே, அதனால ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். 4 பேர் இருந்தால் அது சந்தோஷம். சர்ச்சுக்கு போகும்போது ஒரு 4 பேர் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் கூட யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா, ரொம்ப அப்படியே எல்லாமே மாமா மச்சான் சொந்தக்காரங்க அப்படின்னு சுற்றி இருப்பாங்க. அதனால நமக்கு ஒரு தனிமைன்ற அந்த ஃபீலே இல்லை. அப்படியே குளிக்க போனால் கூட 4 பேராக சேர்ந்து குளிக்க போகிறது, எல்லாமே ஆட்கள் இருக்காங்க. அது முடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட் டைமாக பைபிள் காலேஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாள் கஷ்டமாக இருந்துச்சு. புது உறவு, புது பசங்க இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்த உடனே ஒரு 40 ஸ்டூடெண்ட் உடனே அப்படியே அழகாக செட்டில் ஆகியாச்சு. ஸோ எல்லா பிள்ளைகளும் நல்லா ஜாயின்ட் ஆகிட்டாங்க. பைபிள் காலேஜில் வந்தோடனே 10 நாளில் ஓடி போகலான்னு தோணுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கே போகாமல் இங்கே இருந்துடலாமான்னு தோன்ற அளவிற்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வந்துருச்சு. அங்கேருந்து முடிச்சுட்டு சென்னைக்கு போனோன்னா அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய சர்ச்சு, 10 பசங்க நைட்டு வருவாங்க. வந்தாச்சா நைட்டு ஃபுல்லாக பேசிட்டு ஜோம் பண்ணிட்டு வெளியில் போயிட்டு அதுவும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ 2004 திருச்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைம் தனிமையை நான் சந்திக்கிறேன். எனக்கு எப்படி அதை சொல்லணும்னே தெரியல. ஒரு காட்டுக்குள்ள சர்ச்சு, சுற்றி எங்கேயுமே எந்த மரம், ஃபுல்லாக முள்காடு தான் இருக்குது, பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. என் கையில் அன்னைக்கு ஃபோனும் இல்லை. ஃபோனு யாராவது ஒருத்தர் பண்ண போனோம்னா ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஆடு மேய்க்க வரும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி 11 மணிக்கு உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அங்கே போய் வெயிட் பண்ணணும். ஒரு பலசரக்கு ஏதாவது வாங்கணும்னா 2 கிலோமீட்டர் போய் தான் வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு தனிமையில் போகும்போது நான் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு தனிமையாக இந்த மாதிரி யாருமே இல்லாமல் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு சர்ச் நடத்தலாம், என்னை தனிமையை விட்டாங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு பைபிள் படிச்சுட்டு நான் பாட்டுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு அவ்வளோதான், ஜாலிடா, நமக்கு பிரச்சனையே இல்லை. தனிமையாக விட்டீங்க பாருங்க, சந்தோஷம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு அதை மேற்கொள்ளவே முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். ரொம்ப யாரை பார்த்தாலும் பிஸியாக இருக்கிறாங்க, எல்லாருமே பிஸியாக இருக்கிறாங்க, என்ன தவிர எல்லாருமே பிஸியாக இருக்கிறது மாதிரி தோணுது. நான் ஃபோன் பண்ணி கேட்டால் ஒரு 5 நிமிஷம் தாண்டி கூப்பிட்றேன்னு வாங்க, கூப்பிட மாட்டாங்க. ஐயோ என்ன, நம்ம தான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறோமோ, நம்ம தான் தனியாக இருக்கிறோமோ, நமக்கு தான் யாருமே இல்லையே, எல்லாருமே இவ்வளோ பிஸியாக இருக்கும்போது நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், இந்த மாதிரி எண்ணம் தனிமையை மேற்கொள்ள முடியாமல் சிக்காயி விசுவாசத்தை விட்டு வெளியில் போய் அவிசுவாசம் அதற்கு பிறகு யாரோ செய்வனை வச்சுட்டாங்களோன்ற யோசனை வாழ்க்கையினுடைய ஒரு விளிம்பிற்கு, அவ்வளோதான், சாவனுடைய விளிம்பிற்கு போயாச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தனிமையை என்னால் மேற்கொள்ளவே முடியல. ஸோ இன்றைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நான் நினைக்கிறேன், ஏன் நான் அப்படி இருந்தேன், எதுக்கு நான் அப்படி இருந்தேன், அந்த மாதிரி அந்த தனிமையை நான் யூஸ் பண்ணியிருக்கலாம்ல, அந்த தனிமையை நான் ஜெயிச்சிருக்கலாமே, அந்த தனிமையில் நான் ஏன் எதுக்கு யோசிக்கணும், இன்னைக்கு யாருமே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேனே, அப்போ அப்படி நான் இருந்திருக்கலாமே அப்படின்னு இன்னைக்கு தோணுது. அதனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை அப்படி தான் கர்த்தர் மோட்டிவேட் பண்ணுறாரு. எனக்கு அன்னைக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதற்காக ஒரு மனுஷனை வச்சிருக்கிறாரு. இல்லை, நீங்கள் கடந்து போகிற இந்த பாதை அது கர்த்தரே உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார், ஆண்டவரே உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். யாரோ ஒருத்தர் சொல்லலாம், நான் ரொம்ப சும்மாவே இருக்கிறேன் பாஸ்டர், நான் வீணா இருக்கிறேன், எல்லாருமே அப்படியே எல்லாத்தையும் பேசிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா எனக்கு தான் யாரும் இல்லை, எனக்கு தான் எதுவுமே இல்லை, நான் தனியானவள், நான் தனியானவன், நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு இது பண்றேன். உங்களுக்குள்ள நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஒருவேளை சூழ்நிலையின் நிமித்தமாய், உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பின் நிமித்தமாய், இதுவரைக்கும் நீங்க விளையாட்டு பிள்ளையா இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் எல்லா இடத்துலையும் ஜாலியா பேசுற ஆட்களா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ உங்க தலைமையில வச்சிருக்கிற பொறுப்பின் நிமித்தமாய் ஒருவேளை நீங்க தனிமையாக்கப்பட்டது போல நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, எல்லாரையும் நான் கடந்து போக பண்ணுகிற அந்த பாதையை தான் இப்ப நான் உனக்கு அனுமதிச்சிருக்கிறேன். இந்த பாதையை மட்டும் நீ சரியாய் நீங்கள் கையாண்டீர்களே ஆனால், இந்த பாதையை சரியா நீங்க கடந்தீர்களே ஆனால், இது கொஞ்ச தூரம் தான் இந்த பாதை, சில ஆறுகளை கடக்கிற வரைக்கும் தான் இந்த பாதை, சில தண்ணீரை கடக்கிற வரைக்கும் தான் இந்த பாதை. ஆனா சீக்கிரத்திலே ஆள் நடமாட்டம் உள்ள ஒரு பாதைக்கு கர்த்தர் கொண்டு வருவார்.
உனக்காக அல்ல, உங்களுக்காக ஆயிரங்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த காலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்களுக்காக நிறைய மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காலத்தை கர்த்தர் தருவார். உங்களுக்கு துணையான ஆட்கள் தருவார்கள். ஆனா இந்த பாதையில ஆண்டவர் உங்களை நடத்தும் போது தைரியம் உள்ளவளாயிரு, தைரியம் உள்ளவனாயிரு. கர்த்தர் சொல்லுகிறார், தாயே நீங்க தைரியமா இருங்க, கர்த்தர் தான் இந்த பாதையை நடத்துகிறார். ஆனா இந்த பாதையில கர்த்தர் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி இந்த பாதையை கடக்கக்கூடிய பலனை இப்பொழுது கர்த்தர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும். ஆமென், ஹalleluya. தனிமையில சந்தோஷமா இருக்கணும், தனிமையில பலனா இருக்கணும். தனிமையில நீங்க செய்ய வேண்டிய எந்த காரியத்தை நீங்க செய்யாம இருக்கக்கூடாது. யோசேப்பு தனிமையில இருந்தா, ஆனா வேதம் சொல்லுது போத்திபாருடைய வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நேர்த்தியாய் செய்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. ஆனா எப்படிதான் இருக்காரு சொல்லுங்க? தனிமையா இருந்ததுனால அவருடைய வேலை தடைபடலை, அவருடைய சம்பாத்தியம் தடைபடலை. அதே போல வேதம் சொல்லுது தாவீது தன்னுடைய தகப்பனார் தாயாரை விட்டு வனாந்தரத்தில் அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆடு மேய்க்கிற வேலை அவனை விட்டு போகல. சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, ரெண்டையும் ஜெயிச்சிட்டான். அவனுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரல. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நீங்க தனிமை ஜெயிக்கிறவர்களா அப்படின்றத எதுல கண்டுபிடிக்கலாம்னா, எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு ஆகக்கூடாது, எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகக்கூடாது. சிலர் பாருங்க தனிமையா போயிட்டாங்களாலே ஒண்ணுமே ஓடாது, எதுவுமே ஓடாது. எதிர்காலத்தை குறித்து ஒரு லட்சியம் இருக்காது, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருவாங்க. வேலை செய்ய மாட்டாங்க, அவங்களுடைய தரிசனம் நிறைவேறாது. சின்ன வயசில் நிறைய தரிசனம் இருக்கும், ஆனால் தனிமையில் இருந்தால் எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு போய் வச்சிருவாங்க. அவங்க நார்மலாகவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப எமோஷ்னலாக ஆவாங்க, நிறைய அழுவாங்க, நிறைய கத்துவாங்க, நிறைய பேரிடத்துல கோவப்படுவாங்க. அவங்க வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்கு நிறைய பிடிக்காது, வெறுப்பாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், உலகமே பிடிக்காது, தன்னை பிடிக்காது, ஏன் வாழ்கிறோன்ற எண்ணம் வரும். இவங்க எல்லாரும் யார் அப்படின்னு சொன்னால் தனிமையை ஜெயிக்க தெரியாதவர்கள் தான் இப்படி இருக்கிற ஆட்கள். இந்த சத்தத்தை கேட்குற யாருக்காவது ஒருத்தருக்கு அப்படி இருக்கா? நீங்கள் தனிமையை இன்னும் ஜெயிச்சு பழகலைன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் தனிமையை ஜெயிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் காலையில் எழும்புனா அப்படியே எழும்புவீங்க, நேரத்தில் எழும்புவீங்க, நீங்கள் சுத்தமாக இருப்பீங்க, நீங்கள் குளிக்க வேண்டிய நேரத்தில் குளிப்பீங்க, நீங்களா வெளியே போவீங்க, நீங்களா சாப்பிடுவீங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. நீங்கள் தனிமையாக தான் இருப்பீங்க, ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா இந்த ஒரு வாழ்க்கையை மட்டும் நீங்கள் உங்களுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நம்புகிறேன் எதுவுமே உங்களை அசைக்கவே அசைக்காது. எந்த பிரச்சனையுமே அவ்வளோ ஈஸியாக உங்களை அசைக்கவே முடியாது. உங்களை கொண்டு எந்த கண்ணு காணாத காற்றில் போட்டாலும் நீங்கள் அந்த இடத்துல அழகாக நீங்கள் ஜெயிச்சு தான் அந்த இடத்துல வருவீங்க. எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. யாருமே உங்களுக்கு தேவையில்லை, யாருமே இல்லைன்னாலும் நீங்கள் அந்த இடத்துல கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ முடியும். உங்களை ஒன்றும் சேதப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா, ஆமென். பாஷை தெரியாத ஒரு ஊரில் கொண்டு போய் யோசேப்பை விடுறது மாதிரி நம்மளை விட்டால் நம்முடைய சூழ்நிலை நீங்கள் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும். சின்ன வயசுலேயே சாமுவேல் என்கிற பிள்ளையை கொண்டு போய் ஆலயத்தில் ஆசாரியன், ஒரு வயசான தாத்தாவை பார்த்துட்டு எத்தனை நேரத்தில் இருப்பீங்க? அடைஞ்ச 4 செவத்துக்குள்ளே விளக்க மட்டும் பற்ற வச்சுட்டு எத்தனை நேரம் இருக்க முடியும்? ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த தனிமையை ஜெயிச்சதுனால தான் தான்முல் பெயர்சபா வரைக்கும் பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் கடந்து வந்த பெரிய பாதை தனிமை, அவர்கள் ஜெயித்த பாதை தனிமை. யார் அதை ஜெயித்தார்களோ அவர்கள் தான் பெரிய வெற்றியாளர்களாய் மாறி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒன்று ஆண்டவர் உங்களை தனிமைப்படுத்துவார், இல்லைன்னா நீங்கள் உங்களை என்ன படுத்திக்கணும் சொல்லுங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், உன் சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ ஒளிந்து கொள். நீங்களே உங்களை செப்பரேட் பண்ணி பழகணும், நீங்களே உங்களை செப்பரேட். அதனால் யாரும் வேண்டான்ற வெறுப்பு இல்லை, எல்லாரும் மேலேயும் பகையை சம்பாதிச்சுட்டு நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு இல்லை. எல்லார்ட்டையும் பேசணும், எல்லார்ட்டையும் நார்மலாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, என்னாலையும் தனியாக நின்று என்ன பண்ண முடியும்னா, ஆமாம், ஜெயிக்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலையினுடைய அனுபவத்தை நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திற்கே, நம்முடைய பிள்ளைகளுக்கே ஆண்டவர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அப்படியே கையை உயர்த்தி எல்லாருமே இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் 2வது ஆண்டவர் பேசுகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் பிடியை ஆண்டவர் விட சொல்கிறாரு.
நீங்க பிடிச்சிட்டு இருக்கிற அந்த பிடியை விடும்படியாய ஆண்டவர் சொல்றாரு, இல்லை மகளே, உனக்கு நான் தான் உனக்கு கடைசி வரைக்கும் உனக்கு துணையாய் நிற்கிறேன். இல்லை மகனே, நான் தான் உனக்கு கடைசி வரைக்கும் துணையாய் நிற்கிறேன். ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னிடத்துல இல்லையே, ஐயோ என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இப்படி என்னை விட்டு போயிட்டாங்களே, நான் இப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், இது தீமைக்கு இல்லை, இது நன்மைக்காகவே கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பயனுள்ள ஒரு கருவியாய் மாற்றுவதற்காக கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீ வல்லமையான ஒரு நபராய் மாறுவதற்கு ஆண்டவர் இந்த பாதையை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அநேகருக்கு நீங்க ஆலோசனை சொல்ல, அநேகருடைய தலைமைத்துவத்திற்கு ஆண்டவர் உங்களை நடத்துறாரு. சிலரை தனியா நடத்துறதை நான் பார்க்கிறேன். இந்த உபவாச ஜபத்துல ஒரு சிலத்துல நேருக்கு நேரம் ஆண்டவர் பேசுறாரு. மகளே நீ சொல்லுகிறாய், மகனே நீ சொல்லுகிறாய், ஆண்டவரே நீர் என்னை ஏன் கைவிட்டீர், கர்த்தாவே நீர் என்னை கைவிட்டீரே, நீர் என்னை கைவிட்டீரே என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறதற்கு அடையாளமாகத்தான் இந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களை நடத்தி வருகிறாரு. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நடத்துவார். ஆனால் கர்த்தர் இருக்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம், இந்த தனிமையின் பாதை தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். இந்த பாதையில் என்ன சுமக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார். ஹalleluya. எல்லாரும் அந்த பாட்டை பாட போறோம். ஆமென். எழும்பி நின்று, எல்லாரும் எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ். பிறர் என்னை சபித்து ஒதுக்கும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்கிறவர் கர்த்தர். ஆமென். தனிமையின் பாதையில என் கூட அவர் நடந்து வருகிறார், அவர் நடந்து வருகிறார். இதுவரையில் என்னை நடத்தினார், இனியும் என்னை நடத்துகிறதற்கு அவர் வல்லவர். ஹalleluya. இந்த தனிமையில 3 விதமான தனிமை இருக்குது. நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவர் 3 விதமான தனிமையின் அனுபவத்துக்குள்ள நம்மளை நடத்துவார். ஒன்று, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக ஒரு தனிமையின் அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் நம்மளை விட்டு எடுத்து நம்மளை தனியாக வைக்கிறது. ஃபர்ஸ்ட் அனுபவம். நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, யாருமே ஒரு காலத்தில் நம்மோட இருக்க மாட்டாங்க. இது ஒரு தனிமையினுடைய அனுபவம். யாருமே இருக்க மாட்டாங்க. இதை ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும். இந்த உங்கள் எல்லாருடைய லைஃப்லையும் நீங்கள் எத்தனை பேரோட இருந்தாலும் இவங்க எல்லாரும் கூட இருக்காத ஒரு நாள் உங்களுக்கு வரும். இது ஒரு லைஃப், இது ஒரு தனிமை, இது ஒரு நடத்துறது. பாருங்க, +2 படிக்கிற வரைக்கும் நம்ம சொல்லலாம், நான் அப்படி இருக்க மாட்டேன், உன்ன மாதிரி நான் படிப்பேன், நீ எந்த காலேஜ், எல்லா காலேஜும் வரலாம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரே பையனை 2 பேர் கல்யாணம் பண்ண முடியுமா? இல்லை ஒரு பொண்ணை 2 பேர் கல்யாணம் பண்ண முடியும்? பிரிஞ்சுதான் சொல்லுங்களேன், ஆகணும், அவ்வளவுதான். இது ஒரு தனிமை. இந்த தனிமையை ஆண்டவருடைய பிள்ளை ஜெயிக்கணும். இதுல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், உங்களுக்கு ஒரு ஞானம் வேணும். எல்லாரும் என் கூட இருக்க மாட்டாங்கன்றத நீங்க ஞானமா உங்க பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும். உங்க அம்மா எப்போ உங்க கூட இருக்க மாட்டாப்பா, உங்க அப்பா எப்போ உங்க கூட இருக்க முடியாதுப்பா அப்படின்றத உங்க பிள்ளைகளுக்கு நீங்க புரிய வைக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா என்ன புரிய வைக்கிறாங்கன்னா, நான் உன் கூட இருப்பேன் ஜாமி, நான் உன் கூட இருப்பேன் ஜாமி. இருப்பீங்க, ஆனா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும், கண்டிப்பா வரணும். அதுக்கு இப்பவே உங்க பிள்ளைகளை நீங்க பழக்குவீங்க, இப்பவே நீங்க சொல்லி கொடுங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தாய் கைவிடுவதற்கு ஒரு சூழ்நிலை வரும், தகப்பன் கைவிடுவதற்கு ஒரு சூழ்நிலை வரும். இது கர்த்தரை நிறைய நேரத்தில் அனுமதிப்பார். இது ஒரு தனிமை. நம்பர் 2. ரெண்டாவது இன்னொரு தனிமை என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை சுத்தி எல்லாருமே இருப்பாங்க, ஆனா நம்ம என்னவா இருப்போம்னா தனிமையா இருப்போம். இது 2வது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் நிறைய பேருக்கு வரும். நல்லா நினைச்சுங்க. படுக்க போனா பெட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம படுக்க போறதுல 4 பேர் படுத்து கிடப்பாங்க. 2 பிள்ளைங்க படுத்து கிடப்பாங்க, கணவனார் படுத்து கிடப்பாங்க, மாமியார் அடுத்த இதுல படுத்து கிடப்பாங்க, மருமகள் இந்த ரூம்ல, எல்லாருக்கும். ஆனா நம்ம எப்படி இருப்போம்னா, நம்ம தனிமையா இருப்போம். யாருமே இருக்கிறது மாதிரியே தெரியாது. கணவன் இருந்தும் இருக்கிற மாதிரி தெரியாது, மனைவி இருந்தும் இருக்கிற மாதிரி தெரியாது, பிள்ளைகள் இருந்தும் இருக்கிற மாதிரி தெரியாது. அத்தனை பேரும் சிரிச்சு பேசுவாங்க, ஆனா நம்ம தனிமையா இருப்போம். அவ்வளவு கூட்டத்தின் மத்தியில் இருப்போம், நம்ம தனிமையா இருப்போம். அவ்வளவு எல்லா சொந்தக்காரங்களும் இருக்கிற மாதிரி தெரியும், நம்ம தனிமை. இது 2வது ஃபீல். இதுலயும் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்க தழும்பவே கூடாது. இதுலயும் ஒரு தேவனுடைய பிள்ளை தடுமாறவே கூடாது. இதுலயும் உங்க முகம் மாறவே கூடாது. இதுல நீங்க சோகமா இருக்க கூடாது. இதுலயும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். இதெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கொண்டு வந்துகிற பாதை. ஃபர்ஸ்ட் தாவீதை ஆண்டவர் அம்மா அப்பா விட்டு ஒரு தனிமைப்படுத்துறாரு. 2வது பாருங்க, எல்லாரும் இருக்காங்க, அரசாட்சியில் இல்லாதவங்களா டே அப்படின்னு கூட்டா 10 பேர் உட்காந்துருப்பாங்க, சிக்னல் காமிச்சா 10 பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனா அரசனையில உட்கார்ந்து தாவீது என்ன சொல்றாரு, நான் தனித்து விடுகிற ஒரு குருவியை போல இருக்கிறேன்.
நான் நாரைய போல இருக்கிறேன். எல்லாரும் என் கூட சர்ச்சுக்கு வந்தாங்க, இன்னைக்கு இல்லாத மாதிரி இருக்கிறேன். ஒரே பெட்டில் இருக்கிறேன், ஆனால் நான் தனிமையாக இருக்கிறேன், என் கண்ணீரினால நினைக்கிறேன். ஸோ இந்த 2வது ஆண்டவர் உங்களை தனிமையாக நடத்துறது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் இந்த 2வது அனுபவத்தில் கூட நீங்கள் இருக்கலாம். நான் இப்படி தான் இருக்கிறேன் பாஸ்டர், ஒரே பெட்டில் படுத்துக்கிறேன், நான் தனியாக இருக்கிறேன், அவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறேன், ஆனால் தனியாக இருக்கிறேன். இல்லை, இதில் நீங்கள் சோர்ந்தே போகக்கூடாது. இதில் நீங்கள் உங்களுடைய டெம்பர் நீங்கள் இழந்துடக்கூடாது. இதில் நீங்கள் மனம் தளரக்கூடாது. இதுவும் தேவன் உங்களுக்கு கடந்து போக பண்ணுகிற ஒரு பாதை. இதையும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிச்சு தான் ஆகணும். ஆனாலும் இத்தனை கூட்டத்தின் நடுவில் நீங்கள் தனிமையாக இருந்தாலும் உங்களோட இருதய சம்பந்தமாய் ஒருவர் இருக்கிறார், உங்களுடைய சரீரத்தோட ஒருவர் இருக்கிறார், உங்களுடைய ஆவியோட ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களை ஆற்றுவார், அவர் உங்களை தேற்றுவார். அவர் இருக்கிற பலத்தில் நீங்க எல்லாத்தையும் தாண்டுவீர்கள். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஸோ ஃபர்ஸ்ட், முதலாவதாக ஒரு தனிமை, ஆண்டவர் எல்லாரையும் விட்டு நம்மளை தனியாக கொண்டு வருவது. 2வது ஒரு தனிமை என்ன அப்படின்னா, எல்லாரையும் உள்ள வச்சு ஆண்டவர் நம்மளை தனிமைப்படுத்துறது. 3வது ஒரு தனிமை இருக்குது. இது தனிமை என்ன அப்படின்னா, நம்மளை நேசிக்கிறதுக்கு 1000 பேர் காத்து கிடப்பாங்க, நம்மளோட பேசுறதுக்கு 1000 பேர் காத்து கிடப்பாங்க, எல்லாரும் ஆசைப்படுவாங்க, எல்லாரும் விருப்பப்படுவாங்க. ஆனால் உங்களால் மட்டும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அவங்களோட ஒட்ட முடியாது, உங்களால் மட்டும் அப்படி பேச முடியாது. ஏன் என்கிட்ட பேச வேண்டியதானே, ஏன் நான் உங்களுக்கு இருக்கிறேன்ல, அத்தனை பேர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை விரும்ப மாட்டீங்க, உங்களுக்கு அது பிடிக்காது, உங்களுக்கு அது செட் ஆகாது, அது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் உங்கள் மனசு என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால், எனக்கு நிரந்தரமானவர் அவர் ஒருவர் மட்டும்தான், எனக்கு உண்மை உள்ளவர் அவர் மட்டும்தான், நான் அவரோட பேசுவேன், நான் அவரோட நடப்பேன். உங்கள் கடமையெல்லாம் கரெக்டாக செஞ்சிருவீங்க, நீங்கள் நேசிக்கிறவங்கள நீங்கள் இதெல்லாம் நடந்துடும். ஆனால் நீங்கள் என்னவா இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் மனசு யாரோடையும் பெருசாக ஒட்டாது, உங்கள் இருதயம் யாரோடையும் பெருசாக ஒட்டாது. உங்கள் உலகம் எப்படி இருக்கும்னா, அது ஒரு தனி ஒரு உலகமாக இருக்கும். அந்த உலகத்தில் நீங்களும் ஏசப்பாவும் அவருடைய பிரசன்னமும் நீங்களும் அப்படியே ரொம்ப அழகாக உலாவி கொண்டு, அது ஒரு தனிமையின் அனுபவம். ஆமென். இந்த 3 அனுபவத்தையும் தனிமையில் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். இதில் நீங்கள் அப்படி இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், இந்த உலகத்தில் நம்ம வெற்றியாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இது இந்த வார்த்தை எனக்கு மட்டுமல்ல, என் பிள்ளைகளுக்கும் உரிய வார்த்தை. நீங்கள் என்ன உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களோ, சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ, அதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு வளரும். பாருங்கள், கேரளாவில் இருக்கிற மலையாளி, கேரளாவில் இருக்கிறவங்கள எல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவேன் ஒரு விஷயத்தில். என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைய பிறக்கும் போதே, பிறந்த அந்த பிள்ளை பேச தெரிஞ்ச உடனே அந்த பிள்ளைக்குள்ளே ஒன்றை விதைச்சிருவாங்க. என்ன விதைச்சி, நீ இவிட இருக்கக்கூடாது, நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீ எங்கே போகணுன்னா, நீ ஃபாரின் போகணும், நீ துபாய் போகணும், நீ அமெரிக்கா போய் செட்டில் ஆகணும். அதான் ஒருத்தர் பழமொழி சொல்லும்போது கூட ரொம்ப அழகாக சொன்னார். அப்படின்னா, ஒருவர் விண்வெளிக்கு போனாராமா. விண்வெளிக்கு போய் அங்கே யாருமே இல்லை, நம்ம தான் ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வச்சோன்னா, அங்கே ஒருத்தர் சாயா 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 அப்படின்னு வித்துட்டு இருந்தாராம்மா. உடனே இல்லை தமாசுக்கு, ஏன்டா நீங்கள் இங்கேயும் வந்துட்டீங்களாடா அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அப்ராட் கண்ட்ரிஸ் எல்லாம் போய் பாருங்களேன், வெளிநாடுகளுக்கு, துபாய், ஓமான், இந்த மாதிரி பல நாடுகள், அமெரிக்கா, இந்த எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா, எல்லா இடத்துலையும் யார் இருப்பாங்கன்னா, இந்த மலையாளிங்க இல்லாத இடமே இருக்காது, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அங்கே ஒருத்தர் ஓ அப்படின்னு பேசிட்டு வருவாங்க. நல்லதான், எனக்கு சந்தோஷமாக தான், அவங்கள குற்றப்படுத்த சொல்ல. ஏன் அப்படின்னா, சின்ன வயசுலேயே அவன் படிக்கும்போதே அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், நீ இந்த ஊரில் வருஷத்துக்கு ஒரு டைம் வா, நீ இந்த ஊரில் கோயிலுக்கு கொண்டாட்டத்துக்கு வா, ஆனால் நீ எங்கே சம்பாதிக்கணும். இங்கே பார்த்தீங்க எல்லாரும் மாளிகை மாதிரி பெரிய பெரிய வீடை கட்டிட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் எங்கே செட்டிலாக இருப்பாங்க, அங்கே ஃபாரினில் செட்டிலாக இருப்பாங்க, அங்கே அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்குது. நம்ம என்னமோ சில நேரத்தில் குறை சொல்லுவாங்க, அப்படி இல்லை. அதே போல் ஒரு இடத்துல போனாங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளவு பாடுபட முடியுமோ பாடுபடுவாங்க. அங்கேயே உட்காந்து சட்டி கழுவி பானை கழுவி வாங்குகிற திட்டெல்லாம் வாங்கி, ஆனால் திட்டு வாங்கும்போதே அவன் மனசு சொல்லிகிட்டே இருக்கும், திட்டுறியா, நாளைக்கு பாரு நான் கடை ஓனராக மாறுறேன் பாரு. பார்த்தீங்கன்னா 10 வருஷம் தான் ஓனராக மாறிடுவாங்க. அவ்வளவு நம்ம ஆட்களாக இருந்தால் 2 நாளில் சகிக்க முடியலன்னா ஓடி வந்துடுவாங்க. அவ்வளோதான், நமக்கெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு வந்துடுவாங்க. அவங்க அதெல்லாம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேயே அவங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கற்றுக் கொடுக்குறாங்க. நீ இவிட இருக்காங்க பற்றத்தில், நீ அவிட தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அப்படியே எல்லாத்தையுமே இறக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுலேயே அவன் மேப்பை பார்த்தாலே எதைத்தான் பார்ப்பான் அப்படின்னு சொன்னால், துபாய் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்பான். நம்ம பிள்ளைங்களை இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ரத்னபுரியில் உட்காந்துட்டு சிவானந்த காலியை கூட நம்ம காமிக்காமல் பிள்ளைய சிவானந்த காலனி கூட அனுப்பட்டோம், போகாத, ஐயோ அங்கே ஏதோ அங்கே பூச்சாண்டி இருக்குது,
போகக்கூடாது, அடுத்த தெருக்கு போகாத அப்படின்னு நம்ம வளர்த்துறது இப்படி தான் வளர்த்துறோம். என் பிள்ளை என்ன விட்டு போகக்கூடாது. கல்யாணம் பிள்ளைக்கு பார்க்கும்போது கூட, பாஸ்டர் ஏதோ அடுத்த தெருவில் யாராவது இருக்கானா, ஏன்னா நான் என் பிள்ளைய விட்டுலாம் ரொம்ப தூரம் இருக்க முடியாதுண்ணா, அடிக்கடி என் பிள்ளைய போய் பார்க்கணும். அவ்வளோ தூரத்துக்குலாம் நான் கொடுக்க மாட்டேங்க. அதில் ஒரு பெருமை, ஆடா பிள்ளைய தான் 25 வருஷம் பார்த்தாச்சே, ஒரு 10 வருஷம் பிள்ளை அவங்க பிள்ளை வெளியே தான் போய் இருக்கட்டுமேனா, இல்லை பிள்ளைய கூடவே வச்சுக்கணும். அப்படின்னா எப்படி பார்த்த கல்யாணம் பார்த்தா கூட இந்த ஊரில் பார்க்கறது தப்புன்னு சொல்லலை, வெளியே விடுறதுக்கு மனசு இல்லை. நல்ல வரனா இருக்கும், ஆனால் வெளியூருக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னா அப்படியெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. என்னன்னா, யோசேப்பினுடைய அபிஷேகமே அந்நிய தேசத்திலே அதிகாரியாய் மாறுவது தான். ஆமென். நம்முடைய பட்டணத்தில் மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகள் பல தேசங்களில் சாட்சியாக வாழணும். பல தேசத்தினுடைய பொறுப்புகளில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கணும். அவளை கத்தரி இன்னொன்று இது நம்ம ஊரை தப்பாக சொல்லலை, நம்ம ஊர் ஆண்டவர் தந்திருக்கிற ஊர் நல்ல ஊர். நமக்கு இதுதான் எருசலேம். என்ன ஆமேன் சத்தமாக சொல்லுங்கள். நமக்கு இதுதான் துபாய், நமக்கு இதுதான் ஷார்ஜா, நமக்கு இதுதான் எல்லாம். நம்ம துபாய் இங்கேயே அனுபவிச்சிருவோம். அதனால் நம்ம ஊர் என்னதான் இருந்தாலும், எவ்வளோ துபாயிலேருந்து அப்படியே ஒரு ரசத்தையும் சோறையும் தின்னாதான் நமக்கு என்ன வரும், சாப்பிட்ட மாதிரியே ஒரு திருப்தி வரும். ஆனால் அப்படி அல்ல. நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல ப்ராடு மைண்டு வரும், விசாலமான ஒரு எண்ணம் வரும். ஏன் அப்படின்னா, அங்கே நிறைய பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரிஸ்டிக்காக நிறைய இருக்குது. நீங்கள் போகணும், கண்டிப்பாக போங்க. உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஒரு டைம் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா பார்த்துட்டு வாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே போனோன்னா அந்த ஊர் சுத்தமாக இருக்கும், அந்த ஊரில் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அங்கேருந்து இங்கே பார்த்தா நம்ம ரொம்ப மோசமான ஒரு இடத்துல குடியிருக்கிறது மாதிரி இருக்கும். அவ்வளோ க்ளீனாக வச்சுக்குவாங்க. சிங்கப்பூரெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிங்கப்பூரெல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும். அங்கேருந்தெல்லாம் ஆட்கள்லாம் இங்கே வர்றதுக்கெல்லாம் விருப்பப்பட மாட்டாங்க. அவ்வளோ சுத்தமாக இருக்கும், அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அப்போ நம்முடைய பிள்ளைகள் இதெல்லாம் படிக்கணும், நம்ம பிள்ளைகள் இதெல்லாம் பார்க்கணும். அதுக்காக பிள்ளைகளை ஞானமாக செய்யுங்க, தனியாக விட்டுட்டு இருக்கணும்னு சொல்லலை. அப்போது அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆண்டவர் கொடுத்தாருன்னா தாராளமாக போங்க. உங்களுக்கு நிறைய நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய விஷன், நிறைய எண்ணங்கள் மாற்றப்படும். அவங்க எல்லாம் நிறைய இந்த குறுகின மனப்பான்மையெல்லாம் போகும். நமக்கு என்ன, பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ரூம் வச்சு ஒரு வீடு கட்டினாலே நமக்கு நிறைய பேர் பொறாமல் வந்துடுது. எங்கேருந்து கொண்டு வந்தானோ தெரியல, அவ்வளோதான் இவனுக்கு லாட்ரி அடிச்சிருச்சு அப்படின்வாங்க. எங்கள் ஊரில் ஒரு டைம் பேசிட்டு இருந்தாங்க. நான் இருந்த டைம் ஒரு டைம் மழை வெள்ளப்பக்கம் வந்துச்சு. ஆற்றுல நிறைய பொருட்களை வீட்டிலேருந்து அடிச்சுட்டு வந்துச்சு. இந்த நீச்சல் தெரிகிறவங்க எல்லாம் போய் நீந்தி போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய அந்த பீரோ கட்டில் இந்த மாதிரிலாம் பிடிச்சி வீட்டுக்குள்ளே கொண்டு சேஃப்டி பண்ணிட்டாங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு வீடு கட்டினார். எங்கள் ஊரில் ஒருத்தங்க என்ன பேசுனாங்கன்னா, இவனுக்கு அந்த ஆற்றுல வந்துச்சு பாருங்க, அதில் ஒரு பீரோ கிடச்சி உள்ள ஃபுல்லாக தங்கம் இருந்துச்சு, அதை வச்சு தான் வீடு கட்டுறான்னு பொருளை கிளப்பி விட்டாங்க. உண்மையிலே எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. ஐயாடா பாவிகளா, உங்களுக்கு இந்த புத்தியை பாருங்க. அவனா அந்த மனுஷனா பாடப்பட்டு அந்த வீடை கட்டி முடிச்சா இவனுக்கு யோகம் அடிச்சிருச்சு அப்படின்வாங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய என்ன இருக்குன்னா, அந்த எண்ணங்கள் இன்னும் பெருசாகவே இல்லை. யார் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் மேலே கீழே சாரி கட்டணும், மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்க்குறது, அந்த சந்தோஷமே இல்லாமல். ஒரு பிள்ளை அழகாக இருந்தான்னா உடனே பெருமை அப்படின்னு சொல்கிறது. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய குறுகின மனப்பான்மையை குறிக்குது. அப்படியெல்லாம் இல்லை. நம்ம என்ன வளரணும் அப்படின்னு சொன்னால், எல்லாரையும் ஆசீர்வதித்து வளரணும், எல்லாரும் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும். யாராவது ஒருத்தர் வீடு கட்டினாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பிரதர், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்லணும். இந்த பரந்த மனப்பான்மை உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுவீங்கன்னா, வளர ஆரம்பிச்சிருங்க. உங்கள் தரிசனம் வளர ஆரம்பிக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். சொல்கிறது புரியுதா எல்லாருக்குமே? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இதுதான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள். ஏன்னா நான் வளர்றத என் இயேசு ரொம்ப சந்தோஷப்படுகிறார். நான் வளர்றத விரும்புகிறார், நான் அழகாக இருக்கிறத விரும்புகிறார், நான் சாதிக்கிறத விரும்புகிறார், நான் சைன் பண்ணுறத ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அப்படித்தான் விரும்ப கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் சிலரிடத்தில் கர்த்தர் தெளிவாக பேசியிருக்கிறார். ஒருவேளை ரொம்ப ஏஜ்டான சில தகப்பன்மார், ஒருவேளை நீங்கள் 3வது கட்டம் என்கிற அந்த தனிமைக்கு வந்திருக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். இல்லைன்னா 2வது கட்டம் என்கிற ஒரு தனிமைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். இல்லைனா முதல் கட்டம் என்கிற ஒரு தனிமையில் கர்த்தர் நடத்தியிருக்கலாம். ஆனால் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னால், தனிமையிலும் நான் எப்படி இருப்பேன்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். ஹல்லேலூயா. நான் தனிமையாக இருக்கிறேன்ற அந்த தனிமை என்னை எந்த விதத்திலும் என்னை பாதிக்கவே பாதிக்காது. ஹல்லேலூயா. உங்களை தனிமை இனி பாதிக்காது, உங்கள் தனிமை இனி பாதிக்காது. உங்கள் தனிமை இனி உங்களை பாதிக்க போவது இல்லை. உங்கள் தனிமை இனி உங்களை பாதிக்க போவது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். யாரையாவது ஒருத்தரை இந்த மாதிரி நாளைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் நீங்களே போய்
நீங்களே போய் அட்மிட் ஆகி நீங்களே போய் கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு நீங்களே வருவீங்களா? ஹலோ, ஒரு அம்மா கை தூக்குறாங்க. வாழ்கம்மா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். போவீங்களா யாராவது ஒருத்தர்? சோத்திரம். சிஸ்டர் ஒருத்தன் கை தூக்குறாங்க. வேற சோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். 2 பேர். நாங்களே போய் சில தேங்க்யூ. சிலர்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தனிமையாவா ஹாஸ்பிட்டலுக்கா அட்டண்டர் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக. ஆனால் இன்றைக்கி கூட எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமா, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தனி ஒரு பர்சனாக போயிட்டு 7 நாள் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ட்ரீட்மெண்ட் அவங்களே பார்த்து முடிச்சுட்டு அவங்களே கிளம்பி வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு பயமே இல்லை, அவங்களுக்கு மன கஷ்டமே இல்லை. அவங்க ரொம்ப சந்தோஷமாக போய் இந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு வரவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா, தனிமையை ஜெயிச்சு பழகினவர்கள். அவங்களுக்கு தனிமையாக இருக்கிறோன்ற அந்த உணர்வெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் தங்களை வழி நடத்துகிற ஒரு தைரியம் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் கத்தர் அப்படி தான் அவங்கள மோல்டு பண்ண போகிறார். நிறைய பேர் ஆண்டவர் உருவாக்குவேன்னு கத்தர் வாக்கு கொடுக்குறார். நிறைய பேரிடத்துல ஆண்டவர் இன்னைக்கு நேருக்கு நேர் கத்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதலரம் தனரஹதலரம். ஆண்டவரே, உங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு கத்தர் உங்களோட பேசி இருக்கிறாரு சிஸ்டர், பிரதர். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசி இருக்கிறாரு. இயேசுவே, தகப்பனே, தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீர் இந்த 3 தனிமையின் பாதையும் நீங்க ஜெயிச்சீங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழ்ந்து தனிமையை ஜெயித்து எங்களுக்கு முன்பாக முன்மாதிரியை வைத்து போன எங்கள் தேவ குமாரனே, இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற எந்த பிள்ளைங்க இந்த 3 பகுதியில் எந்த பகுதியில் கடந்து போனாலும் ஆண்டவரை ஒரு சேதாரம் கூட இல்லாம, ஒரு மன கஷ்டம் கூட இல்லாம இந்த தனிமையை ஜெயித்து ஒரு தலைவனாய் தலைவியாய் கர்த்தர் உங்க பிள்ளைகளை நீர் அபிஷேகம் பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்க பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் வரும்போது அவங்க நிக்கணும் ஆண்டவரே, அவங்கள பலப்படுத்துங்கப்பா. எங்க பிள்ளைங்க எங்களை சார்ந்தே வாழ்ந்து பழகிட்டாங்களே அப்பா, அவங்களால தனியா நிற்கவே முடியலையப்பா. அவங்க மனசு ஆதரவை தேடிட்டே இருக்குது. அவங்க மனசு யாராவது ஒருத்தர் எங்களை பார்க்க மாட்டாங்களான்னு தேடிட்டே இருக்குது. கம்ஃபர்ட்னஸ் எங்க கிடைக்கும்னு எங்க பிள்ளைங்க அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க. அப்படி இல்லாம ஆண்டவரே, எங்க பிள்ளைகளே ஒரு கம்ஃபர்ட்டா மாறுகிற அளவிற்கு, அவர்களே ஆறுதலாய் மாறுகிற அளவிற்கு இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் நடந்து கொண்டு இருக்கும்போது உம்முடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடப்பதாக. இப்பொழுது வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால மறைகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யார் யார் என்னென்ன ஜெபக்குறிப்போடு வந்திருக்கிறார்களோ ஏசப்பா ஆண்டவரே, யார் யார் என்னென்ன ஜெபக்குறிப்புகளோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் எங்க பிள்ளைகளை முழுவதுமாய் ஆளுகை செய்வதாகப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே. அற்புதம் நடப்பதாகப்பா. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரும்போது சாட்சியோட வரணும் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. ஏசப்பா, திருமண தடையா இருக்கிற பிள்ளைகளுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. கடன் பிரச்சனையில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. வியாதியோட வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவே, குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. வருமானத்தில் தடையா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். வேலைகள் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு வேலையை உண்டு பண்ணுங்கப்பா, உண்டு பண்ணுங்கப்பா, உண்டு பண்ணுங்கப்பா. உங்களை தவிர எங்களுக்கு வேற யாருப்பா இருக்கா? உங்களை தவிர எங்க பிள்ளைகளுக்கு வேற யாருப்பா இருக்கா? உங்களை தவிர எங்களுக்கு போக்கிடமே இல்லை ஆண்டவரே. எங்க கைகளை வேற யாரிடத்திலும் நீட்ட முடியாது ஆண்டவரே. யாருடைய முகத்தை பார்த்தாலும் அவங்க எங்களை வெறுத்து தான் தள்ளுவாங்க. ஆனா எங்களை வெறுத்து தள்ளாத தெய்வம் நீர் ஒருவர் மட்டும்தானே அப்பா. இப்பொழுது உம்முடைய இரக்கம் திரும்புவதாகப்பா. ஸ்தோத்திரம்.
இந்த சத்தம் யாருடைய காதுகளெல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு நல்ல ஆண்டு, இந்த ஆண்டு கர்த்தர் உயர்த்துகிற ஆண்டு. அக்கறைக்கு போவோம் வாருங்கள். the next level, the next level, அடுத்த ஒரு படிக்கு எங்களை கொண்டு போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தில் எங்களோட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க கிருபை தாங்கட்டும். பாஸ்டர் சாலமன் அவர்களுக்காக ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவீராகப்பா. உங்க பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.